மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் படிக்கலாம். பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னார், இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பிலாத்து கேட்கிறாரு, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? செய்தியின் தலைப்பு அதுதான். இயேசு நிறுத்தி வச்சு கேட்கிறாரு, நான் என்ன செய்யறது? இயேசுல அனுப்புறதா, விடுறதா, தண்டிக்கிறதா, சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கிறதா, இல்ல அவர் பேச்ச கேட்கிறதா, அவரை பின்பற்றுவதா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து யூத மக்களை பார்த்து கேட்டார். இன்னைக்கு அதே இயேசுவை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுவை நீங்க என்ன செய்ய போறீங்க? வெறும் வேடிக்கை பார்க்க போறீங்களா? பாராட்டி விட்டு போக போறீங்களா? பரிதாபப்பட்டு விட்டுற போறீங்களா? அவர் வார்த்தையை கேட்க போறீங்களா? வாழ்நாள் முழுக்க அவரை பின்பற்ற போறீங்களா? இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? அதுக்கு முன்பாக இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனிக்க. இயேசுவை யூதர்கள் பிடித்துக் கொண்டு போய் அவரை பிலாத்து முன்பாக, பொந்திய பிலாத்துக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். இயேசு மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டார், இயேசு யூதருக்கு ராஜா என்று சொல்லிக் கொண்டார். இதுதான் இவங்க இயேசு மேல வைத்த குற்றச்சாட்டு. பிலாத்து யார் என்று பார்த்தால், பிலாத்து அந்த காலத்திலே யூதேயா தேசத்தை ஆளுகை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு தேசாதிபதி. தேசாதிபதி என்றால் கவர்னர், ஆங்கிலத்துல தேசாதிபதி என்றால் கவர்னர். இந்த யூதேயா தேசத்தை ரோமர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. ரோமருக்கு ஒரு ராஜா இருந்தாரு, அவர்தான் திபேரியா ராயன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இந்த ராஜா தான் என்ன பண்ணாரு, யூதேயா தேசத்தை மட்டுமல்ல நிறைய தேசங்கள் ஆட்சி செய்தாரு. ஒரே ஆள் எல்லாத்தையும் ஆட்சி செய்ய முடியாது இல்லையா? ஆனா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு தேசாதிபதியை நியமித்து அவர்கள் மூலமா ஆட்சி செய்தார் அந்த ராஜா. யூதேயா தேசத்தை இந்த பொந்திய பிலாத்து ஆட்சி செய்யறாரு. பிலாத்து ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாரு. யூதர்களை என்ன பண்றாங்க, இயேசுவை பிடித்து கூட நிறுத்துறாங்க. இந்த இயேசுவை நீங்க விசாரித்து இவருக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. மரண தண்டனை விதிக்கணுமா? அப்படி என்னப்பா தப்பு செஞ்சாரு? இவன் தேவ தூஷணம் சொன்னான்னு சொல்றாங்க. சில பேரு இவன் தன்னை ராஜான்னு சொல்லி கொண்டான்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லி இப்போ பிலாத்து இயேசு கூட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இயேசு படத்துல ஒரு தப்புமே கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த யூதர்கள் கூட்டமா நிக்கிறாங்க இல்லையா? பிலாத்துக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்னன்னா, இயேசுவை விடுதலை செய்து விட்டுட்டோம்னா வந்திருக்க ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய கலகத்தை உண்டு பண்ணுவான். அடக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி உண்டாயிரும், நம்ம பேர் கெட்டு போயிடும். ராஜா ஒண்ணு என்ன பண்ணிடும், நம்ம ஏன் பதவி விட்டு தூக்கிடுவாரு. விடுதலை செய்ய முடியாது இயேசுவை. கொலை செய்வது ஒப்பு கொடுக்கலான்னு பார்த்தா பிலாத்துடைய மனைவி சொல்றாங்க, இந்த நீதிமானை ஒன்று செய்து விடாதே. இவரை குறித்து சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன். இயேசு குறித்து வெளிப்பாடு யாருக்கு வந்திருக்குது? பிலாத்துடைய மனைவிக்கு வந்திருக்குது. இந்த நீதிமானம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்கன்னு பிலாத்துவுக்கு மனைவி என்ன பண்றாங்க, செய்தி அனுப்புறாங்க. விடுதலை செஞ்சா பெரிய கலகம் உண்டாயிரும். சிலுவையில அறைவதுக்கு ஒப்பு கொடுத்தா மனைவி கிட்ட மாட்டிக்குவாரு. மனைவியோட அப்பா யாரு? ராஜா. ராஜாட்ட போட்டு கொடுப்பாரு. எப்படியும் என்ன ஆயிரும், பேரு கெட்டு போக போகுது, எப்படியும் பதவி போக போகுது. ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. இப்ப பிலாத்து பல முயற்சி செய்யறாரு. முதல்ல சொல்றாரு, ஒரு தப்பு செய்யலைன்னு தப்பிக்க பாக்குறாரு. அவங்க முடியாதுன்னு நிக்கிறாங்க. சரி, நான் மரண தண்டனை கொடுக்கல, அடிச்சுட்டு விட்டுட்டுமா? சவுக்கா என்ன பண்றேன், நல்லா தண்டிச்சு இயேசு விட்டுட்டோமா? அவங்க சொல்றாங்க, சிலுவையில தான் அறையணும். என்னப்பா அநியாயமா இருக்கு, விட மாட்டாங்க போது தெரியல. சரி, இன்னொரு வழி இருக்குது. என்னன்னா, பண்டிகை நாட்கள்ல ஒருத்தர் விடுதலை செய்வேன், ஏதோ ஒரு கைதி விடுதலை செய்வேன் இல்லையா? இருக்கிற கைதிகள மோசமான ஒருத்தவங்க இருக்கிறான், அவன் பேரு பரபாஸ். அவன் கொலை பாதகன். அவனை கொடுத்து நிறுத்தினாரு. ரெண்டு பேர்த்துல யார் விடுதலை செய்யட்டும்? ஒருவேளை இயேசு விடுதலை செய்யும் சொன்னாலும் சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தன் கேட்டா கூட என்ன பண்ணிடலாம், இயேசு விடுதலை பண்ணி அனுப்பி நம்ம தப்பிச்சுக்கலாம் சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு எல்லாம் சொல்லி வச்சு சொல்றாங்க, பரபாசை விடுதலை செய்யும். கடைசி இயேசு தண்டிக்கிறான், வாரால் அடிக்கிறான். அப்படின்னு அடிச்சு
அங்க இருக்க போர் சேவர்கள்லாம் முள்முடி சூட்டி சிவப்பங்கி உடுத்தி இயேசு அலங்கோலமா வந்து நிறுத்துறாங்க. பிலாத்து சொல்றான், இதோ இந்த மனுஷன், இவரை அவன் என்ன செய்யணும்? கடைசியா பிலாத்து என்ன பண்ணாரு? தண்ணீரை அள்ளி தன் எல்லாத்தையும் கையை கழுவி, எனக்கும் இவருக்கும் நீங்க செய்ய போறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, கையை கழுவிடுறேன், நீங்க என்ன செய்வீங்களோ செய்யுங்கன்னு சொல்லி இயேசுவை யூதர்களிடத்துல ஒப்பு கொடுத்தான். இயேசுவை யூதர்கள் கொண்டு சென்று கொல்கதா மலையிலே சிலுவையிலே அறைந்தார்கள் சொல்லி பைபிள் சொல்லு. அதே இயேசுவை நமக்கு முன்பாக பரலோகம் நிறுத்துகிறது. அதே இயேசு நிறுத்துகிறது. இயேசுவை குறித்து நீ என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாய்? இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அவர் குறித்து உலகம் எல்லாம் சொன்னதை கவனிச்ச, அவர் தன்னை குறித்து சொன்னதையெல்லாம் பைபிள் படிச்ச, அவரை பற்றி நன்றாக அறிந்து கொண்டாய். அந்த இயேசுவை குறித்து நீ என்ன முடிவு செய்ய போகிறாய்? ஒரு நாள் வரப்போகிறது, நிலைமை தலைகீழா மாறும். எப்படி தெரியுங்களா? சிங்காசனத்தை உட்கார்ந்து இயேசுவை விசாரித்தாய் அல்லவா, ஒரு நாள் வரும் இயேசு சிங்காசனத்தை உட்கார்ந்து அதே பிலாத்து விசாரிக்க போறாரு. பிலாத்து மட்டுமல்ல, உலகத்து எல்லா மக்களையும் அவர் நீதி விசாரிக்க போறாரு. ஒரு நாள் ஒரு தலைகீழா நிலைமை மாற போகுது. இன்னைக்கு நீங்களும் நானும் எடுக்க போற முடிவு தான் அன்றைக்கு என் தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிறது. பரலோகமா நரகமா? இன்றைக்கு அந்த இயேசு உங்களுக்கு தான் நிறுத்துகிறேன். இயேசுவை நீங்க என்ன செய்ய போறீங்க? பிலாத்து செஞ்ச மிகப்பெரிய தவறு, முதல் தவறு என்னன்னா, முதல் தவறு அவர் இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டார். படிச்சு பாருங்க 27ஆம் அதிகாரத்துல 13 படிக்கிறேன். அப்பொழுது பிலாத்தை நோக்கி, இவர்கள் மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டிருக்கார்களே, நீ அவர்களை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தை மாறுத்திரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். நம்ம மேல ஒரு குற்றம் சொன்னா சும்மா இருக்க முடியுமா? ஆனா இவர் ஒண்ணுமே பேசல, ஒரு பதிலுமே சொல்ல, அசையவில்லை அப்படின்னு ஒன்று இருக்கிறார். அவருக்கு தெரியும் எல்லாம் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குது, அவன் என்ன யோசிச்சு கேட்கறான், வந்திருக்கிற மக்கள் என்ன யோசித்து கொண்டிருக்கான், எல்லாம் அவருக்கு தெரியும். அமைதியா நிக்கிறாரு. அதை பார்த்து பிலாத்துக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா அது, இதுவரைக்கும் எத்தனையோ பேர் விசாரிச்சிருக்கிறோம், ஒருத்தன் கூட அமைதியா நின்றது இல்லையே, ஒண்ணு அழுவா, விட்டுருங்கன்னு கதறுவான், ஏதோ ஒண்ணு பேசுவானே. இவர் குற்றச்சாட்டம் பண்றான், நிக்கிறான். இவர் மேல ஒரு குற்றம் இல்லாத மாதிரி தெரியுது. இவங்க இத்தனை பொல்லாப்பு சொல்றாங்க, இத்தனை பொய் குற்றச்சாட்டுல சாட்டுறாங்க, ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லை என்று இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டான் பிலாத்து. பிலாத்து முதல் தவறு, இயேசு பார்த்து ஆச்சரியப்பட்டானே ஒழிய நானும் உங்களை பின்பற்றுகிறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. இயேசு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க நிறைய பேரு. குஷ்டரோகிகளை சுத்தமாக்குறாரு, பாவிகள் எல்லாம் மன்னிக்கிறாருன்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க, ஆச்சரியப்படுறீங்க. ஆனா உங்களை பின்பற்றுறேன்னு சொல்ற வார்த்தை வரமாட்டேங்குது. ஒவ்வொரு வாரம் ஆச்சரியப்பட்டு போற, இவ்வளவு ஆராதனை, இவ்வளவு பெரிய ஆண்டவரா, வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்தவரா, இவ்வளவு அல்ல, ஒவ்வொரு ஆச்சரியப்படுகிறாய். ஆனால் அதே பாவத்துக்குள்ள மீண்டும் போகிறாய். இயேசுவை பார்த்து பிலாத்து ஆச்சரியப்பட்டான், அவரை பின்பற்ற அவன் நினைக்கவே இல்லை. பின்பற்றவில்லை சொன்னா நாம தான் பிலாத்து. நீ உன் ஆசிரியத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கிற, உனக்கு இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்க, எழுந்து கூட நிக்கல, நீ இயேசுவுக்கு முன்பாக ஆச்சரியப்படுற, வந்திருக்கிற பத்தி உனக்கு தெரியல, ஆச்சரியப்படுற, எல்லாம் பண்ற, ஆனால் இயேசு பின்பற்ற உனக்கு மனசு வரவே இல்லையே. இயேசு என்ன செய்ய போறீங்க? இரண்டாவது பிலாத்து செய்த தவறு என்னன்னு சொன்னால், இயேசுவை விசாரிக்கிறார். அதிசயம் பதிலாம் சொன்னாரு, யூதருக்கு ராஜாவா நீ சொல்லுகிறபடிதான், சத்தியவான் எவனும் சத்தம் கேட்கிறான்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்கிறாங்க, ஏன் சொன்ன வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனாலும் மக்கள் சொல்ற சத்தம், சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்ற சத்தம் அதிகமாயிட்டே போகுது. என் கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. நேரம் ஆக ஆக ஒண்ணுமே செய்ய முடியல. பிலாத்துனால கூட்டம் அதிகமா கூச்சல் ஆரம்பிச்சுட்டாங்க. வழி இல்லாம இயேசு ஒப்பு கொடுக்கிறான். தனியை கூட்டு போய் பேசி பார்த்தான், இயேசுவோடு பேசினான், இயேசு வார்த்தைகளை கேட்டான், அநேக மக்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டான். அவன் பின்பற்றி எதை என்று பார்த்தால், இயேசு சொன்ன வார்த்தையை பின்பற்றவில்லை, சிலுவையில் அறையும் சொன்ன பெரும் கூட்டத்துடைய வார்த்தைக்கு தான் அவன் செவி கொடுத்து பின்தொடர்ந்தான். ஒரு சொல்றது கேட்காமட்டா கலகம் உண்டாயிருமோ, எனக்கு பதவி பறி போயிருமோங்கிற பயந்தா இருந்துச்சே ஒழிய, இங்க நின்று பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை அவன் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. நம்ம தான் அது. அவர் வார்த்தை போட்டு நமக்கு தெரியலையே. நாளைக்கு ஆரம்பிச்சிருது, வாரம் முழுக்க அதான் நடக்குது, நடக்க சொல்லிருக்கிற அதான் நடக்குது.
நம்மளுக்கு சொல்லி உலக மனுஷன் சொல்றதால கேட்டு பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறோம். அவன் குடிக்கிறத குடிச்சிட்டு அவன் சொல்றதை அவன் செஞ்சுட்டு அவன் நம்மளும் செஞ்சுட்டு அவன் பேச நம்மளும் பேசிட்டு இருக்கோம்னா நம்ம தான் கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிற பிலாத்து. நமக்கு பெருவாரியான மக்கள் நம்மோட வேலை செய்யறவங்க, படிக்கிறவங்க, குடியிருக்கிறவங்க சொல்றதான் பெருசா தெரியுது. உன் அருகில் நின்று பேசுற இயேசு வார்த்தை உனக்கு பெரிதாக தெரியவில்லை, நீதான் பிலாத்து. அந்த இயேசு உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். இயேசுவை நீ என்ன செய்ய போறீங்க? குற்றச்சாட்டப்பட்டவராக நிறுத்தப்படுகிறார் இயேசு. அந்த இயேசுவை குறித்து என்ன செய்ய போறீங்க? நீங்க எடுக்கிற முடிவுதான் ஒரு நாள் அந்த இயேசு முன்பாக நீங்க நிற்கும் பொழுது உங்கள் தலையிலத்தையும் தீர்மானம் பண்ண போகிறது. பிலாத்துவை போல அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரை பின்பற்றாம இருந்துச்சு போயிடுறீங்களா? பிலாத்து மாதிரி இயேசு வார்த்தை பெருசா தெரியாம உலக மக்களுடைய வார்த்தை பெருசா தெரிஞ்சு போயிடுறீங்களா? இன்னைக்கு முடிவு செய்யுங்க, அந்த இயேசுவை என்ன செய்ய போறீங்க?